கிடையாது. உடனே சோறாக்கு குழம்பு வையின்னு நம்ம உயிர் எடுத்துருவானுவ. வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு இப்படி வெளியே வர்றது எவ்வளவு நிம்மதியாக இருக்குது. இந்த தொப்பி மண்டையனை ஒரு நாள் தூக்கி போட்டு மிதிக்கணும். அப்பந்தான் என் மனசு அடங்கும். காலையில் ஏஞ்ச உடனே அவன் மட்டும் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்க. அப்படியே எந்திரிக்கிறான், பல்லு விளக்கியும் விளக்காமி நான் செஞ்சு வைக்கிற திங்கிறான், ஓடிடுறான். நமக்கு மட்டும் அப்படியா? சோறாக்கணும், குழம்பு வைக்கணும், பிள்ளைய ஸ்கூலுக்கு கிளப்பணும், எப்பப்பா எவ்வளோ வேலை. அந்த அங்கே சின்ன பொண்ணு வாரல. ஏ சின்ன பொண்ணு, இங்கே பாரு. வாரேன் உமா. என்ன உமா, காலங்காத்தாலே நீயும் வெளியில் சுற்றிட்டு கிடக்கா? ஏ சின்ன பொண்ணு, இது என்ன காலங்காத்தாலையேவாம்மா? மணி 11 தாண்டுது, காலங்காத்தாலையேங்கிறா. இல்லை டீ, எப்பயும் நீ இந்த நேரத்துக்கு வெளியே வரமாட்டல்ல, அதான் கேட்டேன். வீட்டில் வேலை முடிஞ்சிருச்சு சின்ன பொண்ணு. அந்த பிள்ளையும் ஸ்கூலுக்கு பற்றியாச்சு. அதான் சரி அப்படியே வெளியே வருவோமேனு வந்தேன். அதுக்கு நீ இப்படியா? வெயில் கொளுத்துன்னு கொளுத்திட்டு கிடக்கு, இந்நேரத்தில் வெளியில் வந்திருக்கா? சரி, என்கிட்ட இவ்வளோ கேள்வி கேட்குறியே, நீ எதுக்கு இந்நேரத்தில் வந்த? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்லு சின்ன பொண்ணு. அது உமா, இந்த காமச்சக்கா காலங்காத்தால ஃபோன் அடிச்சாவ பார்த்துக்க. அதான் சரி என்னன்னு கேட்போமேன்னு கிளம்புனேன்னா, எங்கள் மாமியா கிளவி வெளியில் போனால் காலை முடிச்சு போடுவேன்னு சொல்லிச்சு. காலையிலே வெளியில் போவியா அப்படின்னு. அதான் சரின்னு அது சொல்லுச்சேன்னு 2-3 அந்த பாத்திரத்தை விலக்கி போட்டேன். விலக்கி போட்டுட்டு அப்படியே அந்த மதில் வழியாக குதிச்சு ஓடி வந்துட்டேன் பார்த்துக்க. அப்போ நீ வீட்டில் வேலை செய்யலை? செஞ்சேன் முட்டி, ஒரு 4-5 பாத்திரத்தை கழுவுனேன். அதுக்கு மேலே என்னால் கழுவ முடியல பார்த்துக்க. இந்த கிளவி வீம்புக்குனே அழுக்காக்குமோ என்னமோ தெரியல. சமைக்கிறது 3 பேர் 4 பேர்த்துக்கு. அதுக்கு ஏதோ இந்த ஹோட்டல்காரங்க போட்டு விளக்குற மாதிரி அம்புட்டும் கிடக்கு. அண்டா குண்டா அத்தனையும் கொண்டான்னு மாதிரி அந்த இடமே நிறைஞ்சு போய் கிடக்கட்டி. எவன் உட்காந்து விளக்க முடியும்? அதான் தூக்கி போட்டு வந்துட்டேன். ஏட்டி, அப்போ உங்கள் மாமியார்களை பார்த்தா திட்டாதா? திட்ட தான் செய்யும். அதுக்காக நம்ம வெளியவே வராமல் இருக்க முடியுமா? காமாச்சேக்கா என்ன ஒரு நாள் இப்படி ஃபோனை போட்டு வாட்சின பொண்ணுன்னு கூப்பிட மாட்டாவ. அவிய கூப்பிட்ருக்காவுன்னா ஏதாச்சும் முக்கியமான விஷயமா தான் இருக்கும். அவிய ஃபோன் அடிக்கல ஒரு 8 மணி இருக்கும். இந்த கிளவி என்ன வெளியில் விட மாட்டேன்ருச்சு. அதனால தான் சரின்னு பாத்திரத்தை விளக்குற மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டு அப்படியே குதிச்சு ஓடி வந்துட்டேன். ஏடி, சும்மாவே உங்கள் கிளவி வந்து தெருவில் நின்றுச்சுன்னா உன்னை பற்றி ஒரே புறணியாக தான் இருக்குது. எங்கள் மாமியார்கிட்ட தான் உட்காந்து ஒரே தான் புறணி பேசிட்டு கிடக்கு. நீ என்னன்னா இப்படி பண்ணிட்டு கிடக்க? என்னைக்கு வந்து உன்னைய அடிக்க போதோ தெரியலை. ஏட்டி, உங்கள் மாமியா கிளவி என்னைக்கு வந்துச்சு? அது நேற்று தான் வந்துச்சு ஊர்லேருந்து. மொவா வீட்டிலேருந்து நேற்று தான் வந்து எங்கள் வீட்டில் கிடக்குது. இன்னைக்கு போயிடும். அப்படியா? சூப்பராக இருக்குமே. எங்கள் கிளவிலாம் இப்படி ஒரு நாள் இருந்துட்டு மறுநாள் ஓடிடுச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் அது போவாதே. ஏட்டி, எங்கள் மாமியாருக்கு 2 பிள்ளைல, அதனால இங்கே கொஞ்ச நாள் அங்கே கொஞ்ச நாள்னு இருக்கும். அதனால் வந்துட்டு போவோம். உங்கள் மாமியாருக்கு உங்கள் வீட்டுக்காரர் ஒத்தைக்கு தானே, அப்போ இங்கே தானட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவன் பிள்ளைகளெல்லாம் அவிய தான் பார்த்துக்கிறாவ. அவிய இல்லைன்னா எப்படியாக்கும் நீ பார்த்துக்குவா? நானாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒன்றா கலக்குவேன். உனக்கு அதுவும் தெரியாது. எப்படியாக்கும் நீ சமாளிச்சுக்கிட்டு கிடப்பா? நீலாம் கொடுத்து வச்சவாட்டி. காலைல எந்திரிச்சு சமைக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். நான் அப்படியா பாரு? எங்கள் மாமியார் கிளவி இருந்தாலும் பார்க்காது, இல்லைனாலும் பார்க்காது. நானே தான் சமைக்கணும், நானே தான் பொங்கணும், திங்கணும். அப்படியெல்லாம் இருந்தால் எப்படியாக்கு நீ வெளியே வருவா? வெளியவே வர்றதுக்கு நேரம் கிடைக்காது. என்ன மாதிரி எப்போ கிடைக்குதோ அப்போ வந்தால் தான் உண்டு. சரி, அப்படியே நீ ரொம்ப எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்க மாதிரி பேசுவேன். சரி, நான் காமாச்சேக்கா வீட்டுக்கு போகிறேன், வாரியா வரலையா? வாரம் பட்டி, நான் அதுக்கு தானே நானும் வெளியே வந்தேன். சரிப்பா. அவிய வேறு எதுக்கு ஃபோன் அடிச்சாவன்னு தெரியல, திருப்பி அடித்தா எடுக்கவும் மாட்டேங்கிறவ. என்ன அவசரம்னு வேறு தெரியல. இந்த கிளவியால் எனக்கு ஒன்றும் பண்ணவும் முடியலை. சரி வா போவோம். எட்டி ஒரு நிமிஷம் இரு, காமாட்சியக்கா தான் ஃபோன் அடிக்காவ. காமாட்சியக்கா சொல்லுங்கக்க. உமா எங்கே இருக்க? ஏன்க்க உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். இந்த சின்ன பொண்ணு ஃபோன் அடிச்சிருப்பா போல இருக்கு. திருப்பி அவருக்கு ஃபோன் அடித்தா போகவே மாட்டேங்குது. உமா நீ வேணா அடிச்சு பாரா. பிஸின்னு வருது. ஏதோ 2 ரிங்கு போது திடீர்னு கட்டாகி போயிடுது. என்னன்னு தெரியல. அவள் கையில் ஃபோன் வச்சிருக்காளா என்னன்னு தெரியல. நீ கொஞ்சம் அவன் வீட்டு பக்கம் போனால் என்னன்னு பாரு, இல்லை நீ கொஞ்சம் ஃபோன் வச்சு பாரு. எக்கா அவள் இங்கே தாக்க நிற்கா. ஃபோன் ஒன்றும் வந்த மாதிரி தெரியலையே. அப்படியா? அங்கேயே நிற்கா? ஆமாக்க, உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தா. நானும் உங்கள் வீட்டுக்கு வந்தேனா, அதை அப்படியே வழியில் பார்த்து பேசிட்டு நிற்கும். அங்கே தாக்க 2 பேரும் வாரோம். சரிம்மா, அப்போ 2 பேரும் வாங்க. சரிக்கு, அப்போ வைக்கட்டா? சரிம்மா. சரிக்கு. ஏட்டி என்ன? இருட்டி. வைக்கேங்க. ஏட்டி, நீ எதுக்கு ஃபோன் வச்சிருக்கா? ஏன் அப்படி கேட்குறா? காமாச்சேக்கா உனக்கு ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்காவலாம். அது ஏதோ பிஸின்னு வருதான், கட்டாயி போயிருதான். ஃபோன் எங்கே வச்சிருக்க நீ?
ஏமட்டி போன எங்கன்னு கேட்டால் வாயை பிளந்துட்டு கிடக்கா. ஐயே, இந்த போனை வீட்டிலெல்லாம் போட்டுட்டு வந்துட்டேன். எங்கள் மாமியை கிளப்பி நீ போனை பார்த்துக்கிட்டே பாத்திரத்தை கழுவ மாட்டேன்னு பிடுங்குச்சு. அதுலேருந்து திரும்பி வாங்குவோன்னு நினச்சேன். இல்லை போகும்போது அப்படியே ஜன்னல் வழியாக போனை கையை விட்டு எடுத்துகிட்டு ஓடி வந்துருவோன்னு நினச்சேன், மறந்துட்டேன். கிளவி தான் கட் பண்ணி விட்ருக்குமோ. சரியா போச்சு போ. அப்போ எப்படி இந்நேரம் உங்கள் கிளவி எட்டி பார்த்துருக்கோம், நீ இல்லைங்கிறது தெரிஞ்சிருக்கோம். இப்படி கூறு கட்டவளாக இருக்கியே. சரி பரவாயில்ல விடு. அந்த கிழவிக்கு அந்த போனெல்லாம் நோண்ட தெரியாது. இப்போ யார் போன் அடிச்சான்னு அது பார்த்துச்சா என்னமோ, கடுப்பில் கட் பண்ணி தான் விட்ருக்கோம். பேரெல்லாம் பார்த்துருக்காது. வீட்டுக்கு போய் நான் எத்தனாலும் சொல்லி சமாளிச்சுக்குவேன். ஆனாலும் ஒன்றை மாதிரி தைரியம் யாருக்கு இருக்காதம்மா. தேங்க்யூ. சரி வா, இங்கே நின்று பேசிட்டு இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. டக்குன்னு காமாட்சக்கா வீட்டுக்கு போவோம். 4 முடியை கூப்பிட்டாவளோ என்னமோ தெரியலை, போய் பார்த்துக்கலாம். ஆமாட்டி, அவியலை வேற கூப்பிட்டாவளா என்னன்னு தெரியல. அவள் வேற ஆடாடுன்னு ஆடுவா. நீ வா, போயிட்டு பார்த்துக்கலாம். சரி வா போவோம். எட்டி உள்ளே போவோமா? ஆமாம் வா போவோம். வெயில் என்ன கொளுத்துது. காமாட்சியக்கா வீட்டில் ஒரு டம்ளர் ஜூஸ் வாங்கி குடித்தோம்னா தான் நிம்மதியாக இருக்கும். ஆமாம் வா உள்ளே போகலாம். வா சின்ன பொண்ணு, வாங்க உட்காருங்க. எக்க, நாங்கள் வாரதெல்லாம் இருக்கட்டும். எதுக்குக்கா காலங்காத்தால போன் அடிச்சிய, என்ன விஷயம்? உட்காருமா சொல்லியே. சொல்லுங்கக்கா என்னன்னு. சின்ன பொண்ணு, இந்த வசந்தி லோன் வாங்கினாலம்மா. ஆமாக்கா, இன்னைக்கு தானே வருவு. இன்னைக்கு தானே பேங்க்ல ஏற்றி விட்டுருக்கதா சொல்லியிருக்காவ. ஆமாம், ஆனால் வசந்தி என்ன சொல்லி நம்மக்கிட்ட லோனை கட்ட சொன்னா? ஏன்க்கா இப்படி கேட்குறிய? நேற்று தானே சொன்னாவ அவங்களுக்கு ஏதோ கடனை கட்டணும், அந்த பொம்பளை வந்து நின்றுட்டு இருக்கும், வாசல் வந்து கத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாவ. அதனால தானே வாங்கணும். இல்லைம்மா, நேற்று சிவனேசு வீட்டுக்கு வந்தான் பார்த்துக்க. அத்தா வந்தாவளா? அவிய அப்படி யார் வீட்டுக்கும் போக மாட்டாவளேக்க. அதாவம்மா சொல்லியதை கேளு. நேற்று சிவனேசு வந்தான். என்னப்பா நீ வீட்டுக்கு வந்திருக்கே, வராதவர் உட்காருப்பான்னு சொன்னேன். அவன் சொன்னான், எக்கா அந்த வசந்தி இங்கே வந்தாளான்னு கேட்டான். வசந்தி அக்காவ அவிய தான் நம்ம வர்றதுக்கெலாம் முன்னாடியே கிளம்பி வந்துட்டாவளேக்க. அப்புறம் எதுக்கு வந்து உங்ககிட்ட கேட்டாவ? ஆமாம்மா, அதுதான் எனக்கும் தெரியாமல் இருந்துச்சு. அவன் வரும்போது நல்ல ஒரு 7 மணி இருக்கும் பார்த்துக்க. அவனையும் ஏதோ வேலைக்கு போக விடலையா, எங்கேயோ வெளியே போகணும்னு சொல்கிறான். நானும் போகலாக்க இப்படி வீட்டில் இருந்தேன். அவளையும் ஆளை காணாம, மணி 7 தாண்டுவு. ஒரு 12 மணி 1 மணிக்கிட்ட வந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் போனான். இப்போ இவ்வளோ நேரம் ஆச்சா ஆளை காணாமேன்னு வந்து கேட்டான் பார்த்துக்க. சரி. அவன் பேசி இருக்கும்போது சொன்னான், இந்த வசந்தி என்ன காலையில் நகையோ இல்லை நகை கடைக்கோ இல்லைன்னா புடவை வாங்குற கடைக்கோ போகணும்னு சொல்லிட்டு இருந்தாக்க. அதனால தான் நான் இன்னைக்கு வீட்டில் இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்போ தான் நான் சொன்னேன், இல்லையப்பா அவள் ஏதோ கடனை கட்டணும்ல, இந்த லோனை வாங்குறதா சொல்லிக்கிட்டு கிடந்தா, நீ என்ன இப்படி சொல்லியான்னு சொன்னேன். அப்புறம் சிவனேசுக்கு கோவம் வந்து போச்சு. ஏக்கா அப்படியெல்லாம் கிடையாது, நான் யாருக்கு எந்த கடனும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைக்க. இவன் என்ன இப்படி தான் சொல்லி ஊர் பூரா அசிங்கப்படுத்திட்டு கிடக்கா, எங்களுக்கு எந்த கடனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். ஏக்கா என்னக்கா சொல்லுறிய? நேற்று தான் 4 மணி நம்மக்கிட்ட அப்படி சொல்லுச்சு, ஏதோ ஒரு வாசலில் வந்து நின்று கத்துவாவா அப்படி இப்படின்னுச்சு. அதான் சின்ன பொண்ணு, எனக்கு ஒன்றும் தெரியலை நேற்று. ஆனால் சிவனேசா இப்படி நகையும் புடவையும் எடுக்க தான் போகிறதா அவனை வீட்டில் இருக்க சொன்னதாக தான் சொன்னான். அதை தான் எனக்கும் கேட்டு என்ன செய்கிறதுனே தெரியல. அவன் சொன்னான், இப்படி தான் என்ன ஊர் பூரா சொல்லி வச்சுருக்காக்க, காசு இல்லாமையே நான் வீடு கட்டிட்டு கிடக்கேன். நானும் 1 ரூபா கூட யார்ட்டையும் வெளியே வாங்கக்கூடாந்தாக்கா, சேர்த்து வச்சு காசெல்லாம் சேர்த்து வச்சு வீடு கட்டுறேன். இப்படி என்ன அசிங்கப்படுத்திருத்திரியா அப்படின்னு சொல்லி பேசினான். எனக்கு அவன்கிட்ட அதுக்கு மேலே என்ன சொல்லியதுன்னு தெரியலை. சரிப்பா அவள் வந்தானா எதுவும் சொல்லாத வைக்காதன்னு சொல்லிட்டு மட்டும் அனுப்பிவிட்டேன். இப்போ வசந்திக்கிட்ட கேட்டால் தான் பார்த்துக்க உண்மை தெரியும். ஆனால் அவட்ட கேட்கவும் சங்கட்டமாக இருக்குது. ஏக்கா நான் சொன்னேன், நீங்கள் எப்படி நம்பாமல் கேட்குறீங்களேன்னு கேட்டானா என்ன செய்கிறது? எக்க, எனக்கு ஏற்கனவே இந்த 4 முடியை பற்றி தெரியுங்க. ஏற்கனவே ஒரு தடவை அந்த அண்ணன்ட்ட கேட்கும்போது அவர் என்கிட்டே அப்படி தான் சொன்னார். அப்படிலாம் அவள் சொல்லியான்னு எதுவும் நம்பி செய்யாதீங்கம்மா, அவளுக்கு எந்த கடனும் இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த 4 முடி பண்ணியதை பார்த்தீங்களாக்க, இவளுக்காக ஏற்றுக்கிட்டு அந்த கீதா பிள்ளையும் அந்த அந்த அக்காவையும் வேற சேர்த்து இது பண்ணியிருக்கு. இன்னும் சொர்ணாக்காவுக்கு தெரியாது. அவியலுக்கு தெரிஞ்சு அவிய ஒரு பக்கம் அடுவாவ. அவியெல்லாம் வேணான்னு சொன்னாவ, கடனே எனக்கு வேணாம்மா இதோட முடிச்சுக்கிறேன்னு. அவியலையும் சேர்த்து இவங்களால இழுத்து போட்டிருக்கு. இப்போ என்னத்தக்கா செய்யுது? அதாம்மா எனக்கும் தெரியலை. நானும் சேர்ந்துல அவளுக்கு கட்டுன்னு சொல்லி அவளை சம்மதிக்க வச்சேன். இப்போ அவள் வேற வந்தானா என்கிட்ட தான் சேர்ந்து சண்டை போடுவான்னு பார்த்தீங்களாக்க. நான் அப்போவே சொன்னேன் அவளை நம்பாதீங்கன்னு. கேட்க மாட்டேன்ட்டியேன்னு கேட்பா. அவளுக்கு தான் என்னத்தை பதில சொல்லன்னு தெரியல. ஏக்க, இப்படி கேட்காம விடக்கூடாதுக்க. இந்த 4 முடியும் இன்னைக்கு அத்தை எடுத்து முடியேன். எங்க அவளை வர சொன்னீங்களா? வேண்டாமா சின்ன பொண்ணு, கேட்க வேண்டாம். இதை இதோட விடு. அடுத்த தடவை இந்த மாதிரி ஏதாச்சும் லோன் வாங்கணும் அப்படி இப்படின்னு சொன்னான்னா முடியாதுன்னு சொல்லி முடிச்சிருவோம். நான் இப்போயே இதை உங்ககிட்ட எதுக்கு சொன்னேன்னா, அடுத்த தடவை இதே மாதிரி நம்மளை ஏமாற்ற பார்த்தான்னு வச்சுக்கையன், அப்போ நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கலாம்ல, அதுக்காக தான் சொன்னேன். இப்போ நம்ம இதை கேட்டு சண்டை ஓட்டோம்னு வச்சுக்கோ,
எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். அப்புறம் பாவம் வசந்தி எல்லாரும் வந்து அவகிட்ட தான் சண்டைக்கு நிற்பாவ. நேற்று நைட்டு வேற சிவனேசை அடித்தாலும் அடிச்சிருந்துருப்பான். அதனால் வேண்டாம் சின்ன பொண்ணு, இதோட விட்டுரு. எக்க நீங்கள் எதுக்குக்கா இப்படி இருக்கீங்க? நீங்கள் இப்படி இருக்க வரைக்கும் உங்களை ஏமாத்திட்டே தாக்கா கிடப்பாவ. சும்மா இருங்கக்கா, நான் கேட்குறேன். வேண்டாம் சின்ன பொண்ணு, கேட்டால் அவளும் பாவம் ஏதாச்சும் மனசு தான் கஷ்டப்படும். அதனால் வேண்டாம், விட்டுரு. அடுத்த தடவை ஏதாச்சும் இந்த மாதிரி சொன்னான்னு வச்சுக்கோயேன், அப்பா அவளை கூப்பிட்டு எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கலாம். எக்க இப்போவே கேட்குறதாக்கா நல்லது. நீங்கள் பாட்டுக்க இப்போ கேட்க வேண்டாம், அப்புறம் கேட்போம்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. 4 மணி நம்ம ஏமாற்றிட்டோம், இனி அடுத்தடுத்து இவங்களை ஏமாத்திக்கிட்டே தெரியலான்னு நல்லா ஜாலியாக சுத்தம். இன்றைக்கி தானே இந்த பணம் வரட்டும் வந்து கிளம்பி வச்சுக்கிறேன். வேண்டாமா சின்ன பொண்ணு, சொல்லியதை கேளு. நீங்கள் சும்மா இருங்கக்க. ஏ உமா, அந்த 4 மணிக்கு ஒரு ஃபோனை போடு. ஆமாம், இந்த 4 முடியெல்லாம் சும்மாயே விடக்கூடாதுக்க. இரு சின்ன பொண்ணு, நான் ஃபோனை போடியேன். போடுவோமா. ஹலோ எக்க. சொல்லுவோம்மா. எங்கக்கா இருக்கிய? எங்கிட்ட இருப்பேன், விண்வெளியிலேயே இருப்பேன். காலையில் வீட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டில் தான் கிடக்கேன். சொல்லு என்னன்னு. ஏ உமா, இங்கே வர சொல்லாத. அந்த லோன் காசு வந்துருச்சுன்னு சொல்லு. என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். எக்கா இந்த ஒரு நிமிஷம் இருங்க. என்னது சின்ன பொண்ணு? ஏட்டி, அந்த லோனு காசு வந்துருச்சுன்னு சொல்லி இப்போதைக்கு அப்போ தான் வாயை பழந்துக்கிட்டு வரும். சரி சரி. ஏட்டி இருக்கியா இல்லையா? வேலை கிடக்கப்பட்டி எனக்கு. உங்களை மாதிரி சும்மா இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ? எக்க, சொல்லுங்க கேட்குது. சொல்லிட்டி, நீ தானே ஃபோன் அடிச்சா? இப்போ என்ன சொல்லியா? எக்க, இந்த லோனு பணம் எல்லாருக்கும் ஏறிச்சாமுக்கு. அதுக்கு தான் அவங்க கூட சொல்கிறதுக்கு ஃபோன் அடித்தேன். ஐயா அப்படியா? இதுக்கா ஃபோன் அடிச்சா? ரொம்ப நன்றி உமா. சரி நான் போய் என்னன்னு பார்க்குறேன். நான் பார்த்துட்டு என்கிட்ட எனக்கு பணம் ஏறிச்சான்னு சொல்கிறேன். எக்க, அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைக்க. ஏம்டி என்னாச்சு? எக்க, எல்லாமே ஏறிடுச்சுங்கிற மெசேஜ் நம்ம சின்ன பொண்ணு ஃபோனுக்கு தான் வந்திருக்கான். அவள் தானே கொடுத்தலைவி. அதனால அவளுக்கு ஃபோன் அடித்து சொல்லிட்டாரா அந்த சாரு. அப்புறம் அவளுக்கு மெசேஜ் வேறு வந்திருக்கும் போல் எல்லாருக்கும் லோன் போட்டாச்சுன்னு. அதான் சின்ன பொண்ணு கூப்பிட்டா பார்த்துக்கங்க, அதுக்கு தான் ஃபோன் அடித்தேன். ஏட்டி அவளுக்கு எப்படி மெசேஜ் வரும் என் பேங்க்கில் ஏற காசு? எக்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கு. சின்ன பொண்ணு கூப்பிட்டா, வாரியெல்லாம் வரலையா? லோன் வேணா வாங்கலைன்னா வர வேண்டாம். கோவப்படாதட்டி, வாரேன். இப்போ எங்கே இருக்கிய? காமாட்சக வீட்டில் தாக்க எல்லோரும் இருக்கோம், வாங்க சீக்கிரம். சரி இரு, நான் அந்த கிளம்பி வாரேன். சரிக்கா, அப்போ வைக்கவா? சரிடி. பாத்தியா சின்ன பொண்ணு, காசுண்டவும் வாயை பணத்துட்டு வாரேங்குது. சும்மா கூப்பிட்டுருந்தா நேரம் வந்திருக்குமா? அதுக்காக தான் உமா உன்னை அப்படி சொல்ல சொன்னேன். நம்ம மட்டும் இப்போ சும்மா கூப்பிட்டுருந்தோன்னு வச்சுக்க, வந்திருக்காது இந்த 4 முடி. வரட்டும் தானே இருக்கேன். பந்தாடி முடியும் இன்னைக்கு. சின்ன பொண்ணு, அடிச்சு கிடிச்சு போட்டுறாதம்மா. அப்புறம் சிவனேசன் என்னதான் தப்பா நினைப்பான். இப்படி இந்த அக்கா கிட்ட சொன்னது தானே சின்ன பொண்ணுக்கிட்ட போய் சொல்லி இந்த அக்கா அப்படி அடிக்க வச்சுட்டாவன்னு நினைப்பான். அதனால அடிச்சு கிடிச்சு போட்டுறாத, சரியா? சரிக்கு, இன்னும் அடிக்கலை. என்ன ஏதுன்னு விசாரிக்க வச்சு செய்ய. சின்ன பொண்ணு, என்ன உமா? நீ சும்மா 4 வெளுத்துட்டு சின்ன பொண்ணு. எங்கள் அத்தாங்கிட்ட நான் பேசிக்கிறேன். இப்படி ஊரையே ஏமாத்திட்டு தெரியுது. இதெல்லாம் அடிக்காமல் விட்டோம்னு வச்சுக்க, இது அடங்காது. உமா, அடிக்கிறதால எதுவும் மாறாது உமா. நம்ம சொல்லி புரிய வச்சாலே அவள் கேட்டுக்கிடுவா. சரிக்க, அப்போ அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். அவள் வரட்டும், அவள் என்ன சொல்லியான்னு பார்த்துக்குவோம். அப்புறமா எது வந்தான்னு பார்த்துக்கலாம். ஒருவேளை அவள் இந்த லோனை வாங்குற வரைக்கும் போய் சொல்லி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் மட்டும் உண்மையை சொல்லலான்னு கூட இருந்திருக்கலாம்ல. பாவம் அந்த லோனை வாங்குறதுக்காக சொல்லியிருப்பாளா இருக்கும் ஆசைப்பட்டு. விடுங்க, இனிமே வந்து உண்மையை சொல்லுவாளா இருக்கும் பாருங்க. நீங்கள் எதாக்கா அதை நம்பணும்.